குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 25, 2025 புதன்கிழமை இன்றைக்கி கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அட்வைஸில் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நமது பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவல் தேர்வு டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கிடும். இதில் மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 1000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் நடந்துட்டு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 60 டெஸ்ட்டில் 35 டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரிவிஷன் டெஸ்ட் தான். என்னோட ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் சந்தேகங்களை தீர்த்து நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, ஈரானின் அணுசக்தி மற்றும் ஏவுகணை திட்டங்கள் தமக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக கருதி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு மீது இஸ்ரேல் வந்து கடந்த ஜூன் 13ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன கான்செப்ட்னு புரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? ஈரானில் வந்து பார்த்தீங்கன்னா அணுசக்தி மற்றும் ஏவுகணை திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்காங்க நிறையா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இஸ்ரேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயத்தை கொடுத்துருக்கு. இது வந்து நம்மளை தாக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பதட்டப்பட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது கொஸ்டின் ஏதாவது கூற்று காரணத்தில் கேட்குறாங்கன்னா ஆன்சர் பண்ணணும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் எந்தெந்த நாட்டுடைய அதிபர்கள்லாம் தொடர்பு இருக்கிறாங்க, அதிபருடைய பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? இதோட வந்து இஸ்ரேலுடைய பிரதமர் வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் நெதன்யாகு, ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான பேர். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈரானுடைய அதிபரான மசூத் பெசன்ஸ்கியான், ஓகேங்களா? பெசஸ்கியான், ஓகேங்களா? 2 பேரோட பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி நடுவில் இருக்கிறது ட்ரம்ப், நமக்கே தெரியும், ஓகேங்களா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அதை மட்டும் நம்ம பார்த்து அதை மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டா போதும். இந்த மாதிரி பிரதமர், ஏன்னா 2 நாட்டுக்கு போர் நடக்கிறனால பிரதமர் அதிபர் பேரில் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் கேட்க வாய்ப்பு இருக்குது. போலீஸ் எக்ஸாம்லாம் அப்படியே கேட்டுருவாங்க, ஓகேங்களா? அடுத்தது, புதியதாக மாநில தகவல் ஆணையத்தினுடைய புதிய ஆணையர்கள் வந்து பார்த்திங்கன்னா பதவியேற்றிருக்காங்க. மாநில தகவல் ஆணையர்களுக்கு நியமிக்கப்பட்ட 2 புதிய ஆணையர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் ஆர்.என். ரவி முன்னிலையில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா பதவியேற்றிருக்காங்க, ஓகேங்களா? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, மாநில தகவல் ஆணையர்களை பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் தான், ஓகேங்களா? அடுத்தது, தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி செயற்பணியாற்ற மாநில தகவல் ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையத்தின் தகவல் ஆணையர்கள் உள்ளிட்ட 6 ஆணையர்கள் வந்து பார்த்திங்கன்னா பதவியில் இருக்க வேண்டும், ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பதவியிடங்கள் காலியாச்சு. இந்த பதவிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழக்கறிஞரான விபிஆர் இளம்பருதி, எம் நடேசன் ஆகியோர் வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமானது. அடுத்தது, ஈரான் மற்றும் இஸ்ரேலிலிருந்து செவ்வாய்க்கிழமை மேலும் வந்து 1100 இந்தியர்கள் வந்து பார்த்திங்கன்னா மீட்கப்பட்டிருக்காங்க. இதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் சிந்து நடவடிக்கையின் கீழ் 2 நாடுகளிலிருந்தும் இதுவரை மொத்தம் 3170 பேர் வந்து பார்த்திங்கன்னா மீட்கப்பட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஈரான் மற்றும் இஸ்ரேலிலே மோதலை அடுத்து 2 நாடுகளிலிருந்தும் இந்தியர்களை மீட்க ஆப்ரேஷன் சிந்து அப்படின்னு சிந்தூர் இல்லை, ஆப்ரேஷன் சிந்தூர்ன்றது நம்ம பாகிஸ்தான் மேலே அட்டாக் பண்ணது. இது வந்து ஆப்ரேஷன் சிந்துன்றது வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் ஈரான் போர் நடக்கிறதுனால அங்கே இருக்கிற இந்தியர்களை மீட்டு வரத்துக்கான நடவடிக்கை இது, ஓகேங்களா? அடுத்தது, அமெரிக்காவுடன் இணைந்து வந்து பார்த்திங்கன்னா F414 ஜெட் என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா தயாரிக்க இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா இறுதியாக வாய்ப்பு இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க, ஓகேங்களா? இது அமெரிக்காவோட மிக முக்கியமான ஜெட் இன்ஜின்கள். இது வந்து பார்த்திங்கன்னா F414 அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுடன் இணைந்து இந்தியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா தயாரிக்கிறதுக்காக ஒப்புதல் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்து ஆக இருக்குது, ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சீனாவின் கிங்டாவோ நகரில் வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை, அதாவது ஜூன் 25ஆம் தேதி ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பினுடைய பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாடு வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா சார்பில் பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்க இருக்கிறார். எல்லாமே நம்ம கொஷின் தான், நம்ம அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பார்க்கணும், ஓகேங்களா? அடுத்தது, இந்திய கிரிக்கெட் அணியினுடைய முன்னாள் இடதுகை ஸ்பின்னரான திலீப் தோஷி வந்து பார்த்திங்கன்னா மாரடைப்பால் வந்து பார்த்திங்கன்னா காலமாயிருக்கார், ஓகேங்களா? இந்திய டெஸ்ட் அணியில் 1979 அறிமுகமாயிருக்காரு திலீப் தோஷி. இவரோட பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சமீபத்தில் காலமான திலீப் தோஷி எந்த விளையாட்டுடன் தொடர்புடைய அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டுருவாங்க. அதுக்காக தான் நம்ம வந்து என்னென்னலாம் இம்பார்ட்டனாக தான் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிற டேட்டா இங்கே கொடுத்துருந்தாலும் நம்ம அதையும் மார்க் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அட்வைஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நமது பயிற்சி மையம் சார்பில் தொடங்கப்பட்டுள்ள இந்த 2ஆம் நிலை காவலத்துக்கான டெஸ்ட் பேஜில் நீங்கள் இணையணும் அப்படி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.